குருச்சரணம். இப்போ பேச போகிறது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரட்டும்னு சொல்லி நம்ம நிறையா வேண்டிக்கிட்டு பேசுகிறேன். புரிஞ்சுதா? ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். அதுதான் சொல்லியிருக்கேன். ஓகே. சில குடும்பங்களில் ஆண்கள் பொறுப்பே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் கோளாறு மட்டும் குறைச்சலாக இருக்காது. புரிஞ்சுதா? சுத்தமாக ஒரு பொறுப்பை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்பத்தில் தான் வந்து ஒரு விருந்தினர், டாப் மோஸ்ட் விருந்தினராக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்படி வாழ்ந்துட்டுருக்கப்ப அந்த பெண் தான் எல்லா விதமானத்தையும் பார்த்துக்கணும், எல்லா விதமான பொறுப்புகளையும் எடுத்துக்கணும். இல்லை அந்த பொண்ணு எப்படி இருப்பா நம்ம யோசிக்க வேண்டியது தான். தே ஆர் நாட் ஹேவிங் தட் கேப்பபிலிட்டி. மோர் தேன் த திங் தே ஆர் நாட் ஹேவிங் தட் கமிட்மெண்ட். அவங்க சும்மா கான்டாக்டாக வாழ்வாங்க. இந்த கான்டாக்ட் வேறு, கமிட்மெண்ட் வேறு. கான்டாக்ட்னா ஹாய் அப்படின்றது. கமிட்மெண்ட் உனக்காக நான் அதை செய்வேன் அப்படிங்கிறது தான் கமிட்மெண்ட்டு. அவங்க நினைக்கிறது தான் கமிட்மெண்ட்டு. புரிஞ்சா? இப்போ நான்லாம் ஐ எம் கமிட்டட் டு யூ. புரிஞ்சுதோ? நாட் கான்டாக்ட். நான் கான்டாக்ட் பேசலை, கமிட்டடாக பேசுகிறேன். புரிஞ்சுதா? அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏஞ்சலை சொல்லித்தரேன். எப்படி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியான வாழ்க்கையை வாழணும் எல்லோரும். அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லோரும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வரணும். ஒரு ஆள் கொண்டாந்தால் பிரயோஜனம் இல்லை. நம்மளை சுற்றி இருக்க அத்தனை பேருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும். சுற்றி இருக்க அத்தனை பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தால் தான் ஒரு தலைவன் உருவாக முடியும், ஒரு தலையை உருவாக முடியும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஒரு நாடு பெரிய நாடாக மலர முடியும். அதனால் ரெஸ்பான்சிபிலிட்டியை எல்லோரும் வளர்த்துக்கணும். புரிஞ்சா? அவங்களுக்கு அது என்ன பண்ணணும், ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுற மாதிரி நல்லா ஊட்டணும் மக்களுக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான், சரி இதுதான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் கொடுக்கணும். அதை நான் கெட்டிக்காது ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறாள் நான். ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க தன்னை சுற்றி இருக்கவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. புரிச்சா கண்ணுங்களா? ஒன்று இதுக்கு என்னாரு அப்படின்னா அஸ்ரியால், அஸ்ரியால் அப்படின்னு, அஸ்ரியல் அப்படின்னு சொல்லலாம். அஸ்ரியல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டைலாக சொன்னோம்னா அஸ்ரியால் அப்படின்னு சொல்லிக்கிறது. அப்படி ஒரு ஏஞ்சல் இருக்காங்க. அவங்கள சொல்லிக்கிட்டு 414 அப்படி ஒரு நம்பரை போட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுறது, சாப்பாட்டில் போட்டு விட்டுறணும். எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். சாப்பாடு போடுறோம்ல, அப்போ அஸ்ரியல் அப்படின்னு போட்டு 414 அப்படின்னு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவங்க உங்களை சுற்றி ஒரு கோடி பேர் வேண்டாம் ஐயா, 100 பேர் இருந்தால் போதும். யார் சொன்னா இதை? விவேகானந்தர் சொன்னார். எனக்கு தைரியமுள்ள இளைஞர்கள் 100 பேர் இருந்தால் போதும், இந்த நாட்டின் தலையெழுத்தை நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னாராம். விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவங்க வரணும். புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? அப்போ நம்ம நாடு மட்டும் இல்லை, நம்மளும் நல்லாயிருப்போம். நம்ம வீடும் அதே மாதிரி நீங்கள் கொண்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே கண்ணுங்களா? I love you all my lovely children. Be with responsibility. I love you. All the best. Good channel.